என் கவலை உங்களுக்கு தெரியலையே. ஆயா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நிக்கிற வேண்டாம், உட்காருங்க. மருமக பித்த வாந்தி எடுத்துட்டேன். நல்ல வாந்தி எடுக்கிறது எப்போ? அண்ணா, அதுக்கு என்ன செய்ய சொல்ற? நீங்க வாந்தி எடுக்காம இருந்தா போதும். ஆமா, இப்படி பண்ண என்ன? எப்படி அண்ணா? நம்ம லலிதாவே 41 நாளைக்கு அரச மரத்தை 41 பிரதட்சணம் பண்ண சொன்னா என்ன? ஏன் அண்ணா அவ்வளவு அவசரமா அரச மரத்தை சுத்த வேண்டிய அவசியம் என்ன? ஆமா, அது உண்மைதான். அரச மரம் வேற பப்ளிக் பார்க்ல இருக்கு. இது போய் சுத்திட்டு இருந்தா 4 பேர் பாப்பாங்க, கேட்பாங்க. அது ஒரு பெரிய திருஷ்டி. நியூசன்ஸ் வேண்டாம். இன்னொன்னு பண்ண என்ன? என்ன? நம்ம பிள்ளையும் லலிதாவையும் புள்ளவரம் கேட்டு காசி ராமேஸ்வரம் யாத்திரை அனுப்பிச்சா என்ன? வயசானவங்க காசி ராமேஸ்வரம் போனா அர்த்தம் உண்டு. நம்ம பிள்ளைங்க 7 சிட்டுங்க ஊட்டி கொடைக்கானல் போனா குழு குழு குழுன்னு குழந்தை பிறக்கும். இப்ப குழு குழு என்ன வேண்டியிருக்கு? இது கடவுள் கருணை காட்ட வேண்டிய விஷயமாச்சே. அப்ப நீ கும்பிடுற முருகனை கேட்டுக்க. ஆமாங்க, கரெக்ட். நான் முருகனை தான் கேட்கணும். கந்த சஷ்டி வருது. கந்த சஷ்டி விரதம் இருந்தா குழந்தை உண்டாகும்னு சொல்லுவாங்க. நம்ம லலிதாவை கந்த சஷ்டி விரதம் இருக்க சொல்றேன். ஒண்ணா இருக்க சொல்லு, ஒண்ணா இருக்க சொல்லு. என்னத்த நான் ஒண்ணு கேக்குறேன் சொல்றியா? ஓ, சட்டியில இருந்து அகப்பையில வரும் அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? என்னத்த உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கே. என்ன இருக்கு? சட்டியில இருந்தா தானே அகப்பையில எடுத்து போட முடியும். நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு அர்த்தம் அது இல்ல. பின்ன சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கரு வளரும். இதுதான் சரியான அர்த்தம். அத போய் சட்டி அகப்ப சட்டி அகப்ப சட்டி அகப்பன்னு அர்த்தம் தெரியாம அரைச்சு விட்டாங்க. இப்ப நான் உனக்கு சொல்ல வந்தது என்னன்னா, இன்னில இருந்து நீ சஷ்டி விரதம் இருக்க. கல்யாணம் கல்யாணம் மறுபடியும் வந்தீங்க? அடடே, இன்னும் நீங்க அந்த பழைய கோபத்துல இருக்கிறீங்களா? உங்க வீட்டுக்காரன் நானும் சமாதானம் ஆயிட்டான். ஒரு முக்கியமான விஷயமா வர சொல்லி இருந்தாரு. அவர் இல்ல. இங்கேயும் இல்லையா? புது வீட்டுக்கும் வரலன்னாங்க, பெரிய வீட்லயும் இல்ல. அப்ப எங்க போயிருப்பான்? நீங்க என்ன சொல்றீங்க? இதெல்லாம் போட்டுருங்க, நான் பொய் சொல்ல மாட்டேன். இந்த புது வீட்லயும் பெரிய வீட்லயும் எனக்கு இருக்கு ஊர்வம். என்னங்க ஏதோ புது வீடு? நீங்க என்னது புது வீடுனா தெரியாதா? புதுசா கல்லு வச்சு கட்டிருப்பாங்க. அங்க பூசணிக்காய் தொங்கும். புது வீடுனா பூசணிக்காய் தொங்கும். அந்த வீட்டுல சிகப்பா ஒரு பொண்ணு. சிகப்பா ஒரு பொண்ணு? அந்த பொண்ணு பேரு வந்து எனக்கு அதுக்கு ஊர்வம். இல்லைங்க, இதெல்லாம் போட்டுருங்க. ஏங்க எனக்கு என்னங்க குறைச்சலு? ரவி மாதிரி இருக்கிறீங்க, இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு வப்பாச்சி வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பெரிய வீட்டுல கருப்பா ஒண்ணு புடிச்சு வச்சிருக்கான். கருப்பா? அந்த அளவுக்கு காது வேற கேட்காதான். இந்த ஆளு சின்ன உட்கார்ந்து கூப்பிடுறதுக்காக இன்னொரு கத்துறான். அவ வந்து இவன் தோல்ல அப்படி கைய போட்டான். கைய போட்டதும் எனக்கு எதுக்கு ஊர்வம்பு? இப்படி உட்கார்ந்து பேசுங்க. வாங்க. இல்லங்க நான் வாரங்க. ஐயோ வாங்க. இல்லங்க நான் வாரங்க. வாங்க. அட என்னங்க நான் போறேங்க. இல்லங்க எனக்கு வேலை இருக்குதுங்க. இல்லங்க நான் வாரங்க. அப்புறம் என்ன, மளிகை கடைக்கார வியாபாரத்துக்காக 10 தேங்காய் வாங்குறான்னு வச்சுங்க. 8 காய் வித்து போச்சு. பாக்கி 2 என்ன செய்வான்? வீட்டுக்கார தேங்காய் திருவிடுவான். அத மாதிரி உங்க வீட்டுக்காரன் எனக்கு எதுக்கு ஊர்வம்பு? உட்காருங்க. அது சரி. இந்த இடத்துல விட்டுட்டு போறீங்களே. நான் இதெல்லாம் தூக்கிட்டு தெரு தெருவா அலைய மாட்டேங்க. சொல்லுங்க. அப்புறம் என்ன, உங்க வீட்டுக்காரரு 4 பேருக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய தரகர் இல்லையா? 10 பொண்ணு பார்த்தாரு, 8 வித்து போச்சு. 2 என்ன செய்வாரு? தனித்தனியா வாடகைக்கு வீடு எடுத்து எனக்கு எதுக்கு ஊர்வம்பு? உட்காருங்க. அது சரி. முழுசா சொல்லிட்டு போங்க. எதையுமே நான் பாதியில விட்டு போக மாட்டேங்க. அப்ப என்ன, இங்க 3 அங்க 6 குழந்தைய? ஐயா கர்ப்பமா? இல்லங்க, மாசம். இங்க பழக்கம் 3 மாசம், அங்க 6 மாசம். அப்படியா? ஆனா ஒரு விஷயமுங்க, என்னங்க? இந்த மாதிரி குடும்பத்துல விஷயத்தை சொல்லி வச்சு வைக்கிற கெட்ட பழக்கம் என்கிட்ட கிடையாது. தயவு செய்து பக்கத்து வீட்டுல சொல்றாதீங்க, ரொம்ப அசிங்கம். அந்த வீட்டுக்கு வேற இருக்குதுங்க. நீங்க என்ன செய்றீங்க, உங்க வீட்டுக்காரர் வந்த உடனே பெரிய தென்னை வழக்கமாரா கையில எடுத்துக்கிட்டு எனக்கு அதுக்கு ஒரு வம்பு. ஒரு இடத்துல 3 மாசம், இன்னொரு இடத்துல 6 மாசம். ரொம்ப பத்தி போச்சு. அத்தை அத்தை, இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? நான் மாத்த போயிட்டேனே, மறுபடியும் வந்தியா? ஐயோ அதுல அவர் இனிமே வீட்டுக்கே வர மாட்டாரு. சின்ன வீடா பெரிய வீடா புது வீடா வீட்டுக்கே ஆள் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன நீ வளர்ற? நான் ஒன்னும் வளர்ல. அடே ராமா லட்சுமணா பரதா பாபா ருக்மணி சீதா அவசரத்துல பேசுறோம்ல. அடே இடையே வாங்குறா எல்லாரும். என்ன நீ கண்ணீர புழிய? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இருக்கா எங்க நீ போற? லைட்டா இருங்க இருங்க, எனக்கு பேர குழந்தை பிறக்கட்டும், உங்களை போலவே சொல்ல வைக்கிறேன். பரவாயில்லையே,
லலிதா என் ஆசைய நல்லா புரிஞ்சு வச்சிருக்காளே. இப்பவே அழகான குழந்தை போட்டோ மாட்டி வச்சிருக்கா. ஆனா இவ எங்க போயிட்டா? என்ன தேடி இங்க என்ன சமாச்சாரத்தை? ஒண்ணு இல்லம்மா, கல்யாணம் 5-6 மாசம் ஆச்சு, இன்னும் ஒன்னையும் காணமே. உன்னை அப்படியே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலான்னு வந்தேன். உங்க பிள்ளை என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டாரு. அப்படியா? அப்போ அப்ப அதான் இந்த மாத்திரை. ஆமா, புள்ள உண்டாருக்கா? அதேதான் அதேதான். ஒரு நாளைக்கு எத்தனை மாத்திரை சாப்பிட சொன்னா? 1 சாப்பிட சொன்னாங்க. ஐயோ, ரொம்ப லேட் ஆயிடும். ஒரு நாளைக்கு 3 சாப்பிடும். சீக்கிரம் புள்ள உண்டாகும். அந்த மாத்திரை மறந்துட்டேன். இது எனக்கு என்னது? கூட்டிட்டு வந்ததாகவும் நீங்க இந்த மாத்திரை அவளை சாப்பிட சொன்னதாகவும் என் மருமக என்கிட்ட சொன்னா. அவனை கேட்டா அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். அப்போ என்ன மாத்திரமா இது? என்னமா இது? என்ன மாத்திரம் கேட்டா சிரிக்கிறீங்க? இது கர்ப்பத்திர மாத்திரமா? லலிதா, 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 என்ன சார்? வடிங்க வடிங்க. என்ன சார்? ஏண்டி, நீ ஒரு பொண்ணா இல்ல பேயா? அத்தை, ஒரு பேய் கூட செய்ய பயப்படுற காரியத்தை ஒரு பொண்ணா பிறந்த நீ செஞ்சுட்டு நிக்கிறேடி. உனக்கு என்ன நெஞ்சழுத்தம், எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அப்படி நான் என்னத்தை செய்துட்டேன்? அப்படி நான் என்னத்தை செஞ்சுட்டேன்? இது என்னடி? இது என்ன மாத்திரை நீ என்கிட்ட சொன்ன? கர்ப்பத்தட மாத்திரை சாப்பிட்டு இது கர்ப்பம் உண்டாக்குற மாத்திரை, டானிக் மாத்திரை, விட்டமின் மாத்திரை அப்படின்னு என்ன முட்டாளாக்கிட்டே நீ? அடியே, கர்ப்பத்துல குழந்தை இருக்கும் போது வயத்துல கைய வச்சு பார்த்து பறக்க போறது ஆனா பெண்ணான்னு சொல்லக்கூடிய பரம்பரை எங்க பரம்பரை. அந்த இடத்துல நீ வந்து சேர்ந்தியே. ஏண்டி, ஏன் இந்த மாத்திரை சாப்பிட்ட? எனக்கு தெரிஞ்சாக ஏன் இந்த மாத்திரை சாப்பிட்ட சொல்லு. சொல்றேன். ஏத்தே, எனக்கு கல்யாணமாயி கொஞ்ச நாள் அவர் என் புருஷனோட நான் சந்தோஷமா வாழ வேண்டாமா? அதுக்குள்ள அவசரப்பட்டு குழந்தைய பெத்துக்கிட்டு அவஸ்தை பண்ணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு கல்யாணமான மறுநாள்ல இருந்து என்ன பார்க்கும் போதெல்லாம் எப்ப பேர குழந்தைய பெத்து கொடுக்க போறேன், எப்ப பேர குழந்தைய பெத்து கொடுக்க போறேன்னு என் உயிரை வாங்கினீங்களே, அதுக்காக தான் சாப்பிட்டேன். எனக்கு ஒரு பேர குழந்தை வேணும்னு நான் விரும்புறது தப்பா? அது பாவமா? அதுக்காக தானே என் பிள்ளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏண்டி, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? எனக்கு பேர குழந்தைய பெத்து கொடுக்க கூடாதுங்கிற கொடுமையான எண்ணம் உனக்கு எதுக்கு வந்தது? எப்படி வந்தது? யார கேட்டு இந்த மாத்திரை சாப்பிட்டேன்? இந்த வீட்டுல நான் யார கேட்கணும்? என்ன சொன்னேன்? யார கேட்கணுமா? அடியே, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் வந்து கேட்டதுனால தாண்டி நீ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச. யார கேட்கணும்னு கேட்கறியா? ஏண்டி, உன்னை கோயிலா நினைச்சு நான் கையெடுத்து கும்பிட்டேனே, எதுக்கு தெரியுமா? உன் கர்ப்ப கிரகத்துல என் முருகன் வந்து குடியிருக்க போறாங்கிற நம்பிக்கையில. அந்த நம்பிக்கையை நாசமாக்கிட்டியடி. என் ஆசைகள் எல்லாம் அடியோட அழிச்சிட்டியடி. ஏ, உங்களுக்கு அவ்வளவு அவசரமா குழந்தை வேணும்னா எத்தனையோ அனாதாசிரமங்கள் இருக்கு, அதுல ஒண்ணு எடுத்து வளர்த்துக்கங்க. இன்னொரு வாய்க்கு அந்த வார்த்தை சொல்லி நான் காத்துறேன். வார்த்தையை அளந்து பேசுங்க, இல்லைன்னா அசிங்கமாயிட. நீ பண்ண அசிங்கத்து கூட அதுக்காக என்ன அடிச்சு அவமானப்படுத்துறீங்களா? நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை அடிக்கிறது மட்டும் இல்லடி, உன் கையை வெட்டிருக்கணும். ஓஹோ, வெட்டுவீங்க வெட்டுவீங்க. இப்படி கையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன்னு சொல்ற உங்களை போல மாமியார் கிட்ட அடிமையா வாழணுங்கிற தலையெழுத்து எனக்கு இல்ல. வம்சவிருத்திய விரும்பாமே ஒரு அனாத குழந்தையை கொண்டாந்து வளர்த்திக்கோ அப்படின்னு சாதாரணமா சொல்லக்கூடிய உன்னை போல ஒரு மருமகளை வச்சு குடும்பம் நடத்தலாங்க தலையெழுத்து எனக்கு இல்லடி. அப்ப நான் போறேன். போடி போ, உடனே போ. உன்னை மாதிரி ஒரு பெய் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. போடி போ. அவன் மகா பாவிடா. கல்யாணம் ஆனதுல இருந்து குழந்தை வேண்டான்னு கர்ப்பத்தட மாத்திரம் சாப்பிட்டுட்டே வராடா. ஏன் மாத்திரை சாப்பிட்டேன்? எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு, சாப்பிட்டேன். உங்க அம்மா பத்தி தான் உங்களுக்கு இருக்கும். பாத்தியாடா பாத்தியாடா திமுரு. அத்தைங்கிற மரியாதை போய் உங்க அம்மா வாசம் வந்திருக்க அவருக்கு. அடிக்காதரா, படாத இடத்துல போட்டு ஏதாவது ஆபத்துல முடிய போகுது, அப்புறம் பழி நம்ம மேல வந்து சேரும். லலிதா பெத்தவங்களை கூப்பிட்டு நியாயத்தை சொல்லுவோம். அவங்க என்ன கூப்பிடுறது? நானே போறேன். சொல்லுங்க, பெரிய இடத்து பொண்ணாச்சே திமுரு. கழுதை கட்டா குட்டிக்கு ஒரு பாடம் படி. என் பேச்சு கேளு. நான் யார் பேச்சு கேட்க மாட்டேன். இந்த வீட்டுக்குள்ள வந்தவங்க எல்லாம்
வெளியே போகும்போது சிரிச்சுக்கிட்டு தான் போயிருக்காங்க. நீ இப்படி கண்ணீரோட வெளியே போறதை 4 பேர் பார்த்தாங்கன்னா அந்த நரம்பில்லாத நாக்கால என்னெல்லாம் பேசுவாங்க தெரியுமா? லலிதா, இப்ப நீ இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொன்னியே, அப்பவே இந்த வீட்டோட கௌரவம் அந்தஸ்து இந்த வீட்டு வாசப்படியை தாண்டி போயிடுச்சு. இப்ப நீ இந்த படியை தாண்டிட்டே, அதுக்கு முன்னாலே அது நடுவீதுக்கு போயிடும். லலிதா, என் பேச்சை கேளு. வா லலிதா, விடு என்ன. ஐயோ, உன் காலை புடிச்சிடுறேன். வா லலிதா, விடு என்ன. லலிதா, லலிதா. என்னங்க, இன்னைக்கு போய் நம்ம பொண்ணை அழைச்சிட்டு வரட்டுமா? அப்பா! என்னம்மா, என்ன நடந்தது? சொல்லுமா, ஏன் அழற? சொல்லுமா. அந்த வீட்டுல இருந்து என்ன அடிச்சு துரத்திட்டாங்கப்பா. ஆமாப்பா. யார் அடிச்சு துரத்தினது? அத்தையும் அத்தானும் தான். ஏன், எதுக்காக? என்ன பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு பிறக்க போற பேர குழந்தைய பத்தி பெருசா பேசுனாங்களே, உனக்கு ஞாபகம் இருக்காமா? ஆமா. அத்தை ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணமான 6 மாசத்திலேயே நான் குழந்தை உண்டாகலன்னு ஆத்திரப்பட்டு மலடிங்கிற பழிய வேற சுமத்தி என்ன மாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சு வெளியே துரத்திட்டாங்கம்மா. அப்படியா? என்னங்க, என்னங்க? விடியல், என் மக வாழ்க்கையை சுட்டு போசிக்கிற அந்த குடும்பத்தையே சுடுகாடா கட்டி வந்துடுறேன். நான் சொல்றதை கேளுங்க. அந்த குடும்பத்தை நீங்க சுடுகாடாக்கிட்டா நம்ம பொண்ணு சுமங்கலியா வாழ முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு துப்பாக்கி 1000 உயிர்களை கொன்னிட முடியும். ஆனா 1000 துப்பாக்கிகள் சேர்ந்தாலும் ஒரு உயிரை உண்டாக்க முடியுமா? இது குடும்ப விஷயங்க. அதுவும் மாமியார் மருமகளுக்கு சம்பந்தப்பட்ட விவகாரம். அதே இந்த துப்பாக்கியினால தீர்த்து வைக்க முடியுமா? அதனால நான் இப்ப நேரா அங்க போறேன், சம்பந்திய பாக்குறேன், என்ன நடந்ததுன்னு கேக்குறேன். எது எப்படி இருந்தாலும் நம்ம பொண்ணை அங்க வாழ வைக்கிறதுக்கு உண்டான வழியை பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க.